சரணமா சுகமோ ரணமோ தெரியாதே நீ குறுகத்தரித்த குரலா குரலில் பொதிந்த பொருளா குரலோ பொருளோ தெரியாதே விலகி செல்லும் ஒரு நொடி போலதை நான் விசனம் கொண்டு கலித்தேனே நீ நெருங்கி வந்து இறக்கி அணைக்க மரணம் வென்று ஜெயிப்பேனே கொஞ்சம் கோபக்கார கொல்லும் பார்வையால என்னை மேயாதே வெக்கம் முட்டிய வெப்பம் போக்கக்கூடும் என்னை தீண்டாதே கள்ளம் செய்ய வேணும் பொய்யும் பேச வேணும் எதுவும் மறைக்காதே உன்னை சேரும்போது வெண்மை தீரும்போது உயிரும் தெரியாதோ சிறு புன்னகை போத்திட வேண்டாம் பொய்யறு பார்வை போதும் அடடா திருடா அழகா கருடா நிழலாய் ரகசிய காதலன் இவன் சிரிக்கிற பாடலன் இவன் குளிர்கிற சூரியன் ஹலோ ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா. எங்க இருக்கிற? வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். தனியா போயிட்டு இருக்க? இல்ல அண்ணா கூட. பத்திரமா ஆத்துக்கு போய் சேர். சரிப்பா. போலீஸ் ஸ்டார் திகைப்பு. சென்னை ராயபுரத்தில் இன்ஸ்பெக்டர் மாயம். என்னண்ணா இது? இன்ஸ்பெக்டர் காணாம போயிட்டான்னு எழுதிருக்குது. அதுவா, வீட்டில் அவன் பொண்டாட்டி சரியில்லை, அதான் வாழை பிடிக்காம ஓடி போயிரு. திறந்துருக்கியா? என்னையா அண்ணா டிக்கி திறந்துருக்காங்க. என்னடா குத்துனீங்க? குத்துனா ஒரே குத்துல உசுறு போகணும்டா, அதை விட்டுட்டு அறகுறையா செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்களே. டிக்கில இளநீ வச்சிருந்தா அதான் உருண்டுகிட்டே இருந்துச்சு. டேய் வண்டி ஏற. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல, அக்கறை இல்ல, வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. இந்த மாதிரி மறுபடியும் நடந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை வேலையை விட்டா தூக்கி எறிஞ்சிருவேன். குட் மார்னிங் சார். என்ன மச்சான் இருந்தாலும் அந்த திட்டுறாரு, நீ தலை குனிஞ்சு நிக்கிற, அவ்வளவு மரியாதையா? அவன் சரியான ஸ்ப்ரே வாயம்பா. தாம்பரத்துல திட்டினானா 200 வரைக்கும் எச்ச தெரியும். எதிர நிக்கிறியா மூஞ்ச யோசிச்சு பாரு, அதான் குனிஞ்சு கவர் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்னடா ஆச்சு? அதை ஏன் மச்சான் கேக்குற? சார் சார், இங்க பக்ரி சுருதி இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப் எங்க சார் இருக்கு? இது இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப்பா? டேய் எழுந்துடுறா எழுந்துடுறா. இது உன் கார்டு தானே? ஆமா. லோன் வாங்கும்போது என்னடா சொன்னேன்? வேர்ல்டு டூர் போறேன், மியூசிக் ரீ ரெக்கார்டிங்க்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், ரகுமானோட சேர்ந்து சிம்போனி வாசிக்க போறேன்னு சொல்லிட்டு சாகு வாசிக்கிற மோதல வாங்கி வச்சிருக்கிற. எனக்கு ஆசைதான். எங்க அப்பா சாகும்போது சொன்னான், மகனே ஏஆர் ரஹ்மான், ஆரி ஜெயராஜ் கூப்பிடுவாங்க, தயவு செய்து போயிடாத, நம்ம குலத்தொழில கண்டினியூ பண்ணு. அதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன், கோவில் கட்டுறது குலத்தொழில், அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டர்னக்கு, பேங்குக்கு 3 மாசம் டியூ பாக்கிடா, மரியாதை இந்த மாசம் டியூ கட்டு. சார் 2 மாசமா தொழில் டல்லு. நீங்களே பாத்தீங்களே, என் கடையில நானே ஆடிக்கிட்டு இருக்கேன். வேணா உங்க ஏரியால 4 பாடி வந்தா சொல்லுங்க, வந்து வாசிக்கிறேன். டியூ நீங்க வாங்கிக்கங்க. உனக்கு பணத்தையும் கொடுத்து போனத்தையும் ராஸ்கல் பண்ணி பயல.
பேமாரி எப்படி மூஞ்ச பாரு உடனே கால் வைக்கிடும் காத்மாடா யாரை நினைச்சா நான் பாத்துக்கிறேன் அவனே ஒழுங்கா கூடு போய் சேர மாட்டேன் எல்லாம் ஒரு ஆளு வந்து பைய மாட்டேங்கிறேன் ஏய் யாரா இந்த கீஞ்ச மூலம் இந்த கிதி கிதிக்குது மை ஸ்வீட் டார்லிங் காஞ்சி போன பகோடா மாதிரி இருக்கு இது உனக்கு ஸ்வீட்டா இருந்துட்டு போட்டோம் சார் ஒரு மாசம் டிவால் கொடுங்க சார் நான் கிளம்புறேன் சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார் சுடுகாடே ஜிலோன் இருக்குது 3 சீட் ஆர்டருக்கும் கக்கூஸ் போறதுக்கு தான் பயன்படுது வேணா வாங்க போய் பார்க்கலாம் எது கக்கூசு போறதையா உங்களுக்கு பணத்தை கொடுத்து அதை மட்டும் தான் பாக்கல அதையும் கூண்டு போய் காமிச்சிருங்கடா போடா பரதேசி வயசா வாங்கிட்டு பேசுற பேச்சு என்னடா இந்தியா பாகிஸ்தான் மேட்சா எல்லாரும் கத்தின்னு ஓடுறாங்க 3 நாள் அவர் கிளவி இஷ்டிக்கிட்டு கிடக்கு சார் நீங்க வந்த ராசி புடிச்சு டேய் இன்னமும் ஆயகனா தான் ஆல் டிக்கெட் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அறிவு கட்டவன் பகிரி இது கல்யாண சாபு சும்மா டேட்டா புடலா இருக்கணும் டான்ஸ் ஆட ஆள் கூட்டு வந்துருவேல டான்ஸா தோ டேய் இன்னும் என்ன காட்டுற சு அட்வான்ஸ் கொடுக்க போய் பின்னாடியே வரோம் கரெக்டா வந்தா வரேன் டேய் சாவு கூத்தாட அந்த ஆளுகிட்ட என்ன கோத்து விடுற நீ வேணும்ல வா உள்ளூர் ஆட்டக்காரன் அறிவு சொல்ல வெளியூர்ல இருந்து வந்த நீ அண்ணன் என்னடா அர்த்தம் பெரிய ஏகான் நான் ரிக்கி மார்டின் இது கலிபோர்னியா ஸ்டேஜ் பிரச்சனை பண்ண வந்திருக்க ஏய் பகிரே இது நல்லா இல்ல சொல்லிட்டேன் வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நம்மளுக்கு மரியாதை ஆமா இவர் கரகாட்டக்காரன் படத்துல வர சண்முக சுந்தரம் இவர் வாகை சந்திரசேகர் நான் கனகா பஞ்சாயத்து பண்றாங்க எச்சி அடிச்சு காசை வாங்க எப்படா மச்சான் இப்படிலாம் முகுந்த் நீங்க கலெக்ஷன் பண்ண வேண்டிய அடுத்த கஸ்டமர் காசிமேடு காஞ்சனா செம ஏரியா மச்சி என்ஜாய் பண்ணு டேய் ஏதோ கரீனா கபூரை பார்க்க போற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வான்ற காசிமேடுரா காஞ்சனாவா எந்த சந்தல கெஞ்சா வித்துன்னு இருக்காளோ இப்படி நம்மளே மாட்டி விடுறானுங்களே ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா உள்ள எப்படி வந்த வாசல் வழியாதான் ஐயோ அப்பா வீட்ல இருக்காரு யார் அகியா என்னது அதான் அனந்த கிருஷ்ணன் காஃபி எப்படி கிடைச்சது ஏய் கிருஷ்ணவேணி என்னண்ணா? காபி எங்கடி வெறும் டபரா மட்டும் தான் இருக்கு நன்னா கண்ணாடி போட்டுட்டு பாருங்க டபரால தான் காபி டம்ளர் நீயே வந்து பாருடி முதல்ல நீங்க கிளம்பு அப்பா பார்த்தா அவ்வளவுதான் விளையாடாத போறியா ப்ளீஸ் வா அப்பாக்கு காஃபி வச்சேன் காஃபி டம்ளரை காணோம் நான் தான் எடுத்துட்டு வந்தேன் நீ எப்பவும் காலையில கிரீன் டீ தானே குடிப்ப இன்னைக்கு என்ன காஃபி ஏதோ காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு கேட்டிருந்தா நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல எதுக்கு அப்பா காஃபி எடுத்த அம்மா அப்பா சொத்து பொண்ணுக்கு தான் சொத்தி பொண்ணுக்கு சேரும்போது அப்பாக்கு வச்சு காஃபியை குடிக்கிறதுல என்னமா தப்பு அவளை ஏன்டி காலைல திட்டின்னு இருக்க வேற காபி போட்டு எடுத்துட்டு வா எல்லாம் உன்னால தாண்டி வந்தது சாரிமா எதுக்கு வந்த என் பொண்டாட்டிய பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன் சரி பார்த்தாச்சுல கிளம்பு ஏய் பாவி ஆசை ஆசையா தேடி வந்த புருஷனை வெறுங்கையோட அனுப்புவ அதான் காஃபி குடிச்சிட்டல இந்த காஃபியை தான் என் வீட்லயே குடிப்பேனே இப்போ என்னதான் வேணும் உனக்கு என்ன கேட்டாலும் தருவியா ஓகே கொஞ்சம் முத்தம் அப்புறம் கொஞ்சம் கட்டிப்பிடி வைக்க மத்ததெல்லாம் அப்புறம் பாரு அதெல்லாம் முடியாது கிளம்பு கிளம்பு முதல்ல வீட்டுக்கு வரேன் மனசு கஷ்டமா இருக்கு சரி வரேன்
ஹலோ, அம்மன் கோயில் பூசாரியா? ஆமாமா. வணக்கம் சாமி, நான் ஆடிட்டர் ஒய்ஃப் கிருஷ்ணவேணி பேசுறேன். சொல்லுங்கம்மா. நீங்க மந்திரிச்சதுல இருந்து என் பொண்ணு ராத்திரில எல்லாம் உளறதே இல்ல. ஆனா பகல்ல எல்லாம் என்னென்னமோ பேசுறா. நீங்க கோயிலுக்கு போறச்சே ஆத்துக்கு வந்து மந்திரிச்சிட்டு பொண்ணு எல்லாம் ரொம்ப க்ஷேமமா இருக்கு. கண்டிப்பா. கேட்டா அம்மாவோட முந்திரி திராட்சையை சாப்பிடறதுக்கு கூட பொண்ணுக்கு உரிமை இல்லையா? சாயந்தரம் அனுவோட பார்ட்டில மீட் பண்ணலாம். கிளம்பு. பாய் ஸ்வீட்டி. ஐயோ, என்ன பாப்பா? அம்மா! டீசென்ட்டா வந்து Have a seat. வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போற பொண்ணுங்களை விட சனிக்கிழமை தலையை விரிச்சு போட்டு பபு வர பொண்ணுங்க தான் அதிகமா இருக்குது. ஹாய் வசந்த். முகுந்த், பியர் அடிக்கிறியா? ஏண்டா இதை ஆர்டர் பண்ணோட பரீட்சை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்த பீரு குடிக்கிறதுக்கு முனகடையில வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். சரி ரம்மு. ஐயோ, காலைல கண்ணுல லிப்ஸ்டிக் வச்ச மாதிரி சவன்னு ஆயிடும். வேற என்னதான்டா குடிக்கிற? மச்சான் சரக்கு அடிக்கணும், ஆனா தொண்டையில டிராபிக் ஜாம் ஆகாம ஸ்மூத்தா இறங்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணு. சரி இரு. பிரதர் சார், ஸ்மூத்தா 2 லார்ஜ் பிராண்டி. ஓகே சார். பாத்தியா, பூரா சேட்டு ஃபிகரா இருக்குது. நம்ம கட்டுற வட்டி காசு எல்லாம் இங்க தான்டா சேர்த்துறது. சரி சரக்கு வந்துருச்சு, எடுத்துக்கோ. Cheers. Cheers. ஹாய் வசந்த். முகுந்த், பீர் சாப்பிடுறியா? பியர்ல சாப்பிட மாட்டேன், ஸ்மூத்தா இறங்குற மாதிரி என்ன ட்ரிங்க் ஆர்டர் பண்ணு. பிரதர், ஸ்மூத்தா 2 லார்ஜ் பிராண்டி. ஸ்மூத் இருந்தாதான் அது ஸ்மூத்தா அது. அனு உன்னை கூப்பிடுற மாதிரி இல்ல? அங்க இருக்காங்க பாரு. பிரியா வந்துட்டாளா? ஆமாண்டா. சரிண்டா உன்னை பத்தி. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். ஹாய். ஹாய் சப்ப ப்ரௌனி. அதே கேக்க போன வர 6. என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்ல ஒரே கலாட்டா. ஹாய் அனு. ஹாய். ஹே, ஹேவ் a drink. ஓ, முன்னாடியே சரக்கு ஆர்டர் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? தேங்க் யூ. ஹே, வோட்கால இவ்ளோ தண்ணி போட கூடாது. எவ்வளவு தண்ணி போடணும்? இவ்ளோ தான் போடணும். ஆளா கரிசில எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? வாட்டர் சி. வடிவு கரிசி. மூஞ்சா பாரு. What's your problem? வா, யார் நீ? ஏஜென்ட்டா? No, boyfriend. காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு நீ போய். வாடா, நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. ஹாய் அனு. ஹாய். நீயும் சிங்கிளே, நானும் சிங்கிளே. ஏன் ஆக கூட நம்ம 2 பேரும் மிங்கிளே? வாட்? தட் மீன்ஸ் நீ எங்க வீட்டுக்கு வந்து விலைக்கு ஏத்தணும், நான் என் முழு மாசம் சம்பளத்தை உங்க கையில கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில 1/4 கிலோ கறி எடுத்து நீ கடாயில போட்டு வறுக்கணும். உனக்கு தெரியாம கட்டிங்க அடிச்சுட்டு ஒரு கறியா எடுத்து நான் கடிக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்?